திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணால் கல்யாணம் ஆகிடும் சார். செவ்வாய்க்கிழமை சுற்றினா கடன் தீரும், சனிக்கிழமை சுற்றினா நவகிரக தோஷம் விலகும். திருவிடைக்கடின்னு சேர்த்து சொல்லுவோம். அங்கே முருகன் புறாமரத்தடியில் நடந்தாலாம். அருணகிரிநாதர் சொல்றார், முருகப்பெருமானின் திருவடிக்கு சமமான தலம்ன்றார். அது என் பையனை 2ஆம் பையனை நான் அங்கே தான் கூப்பிட்டு போனேன். அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்த உடனே ராகு முருகனை வழிபட்ட தலம் சார். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். இப்போ முதல்ல நட்சத்திரம் அடிப்படையில் சார்ட் பண்ணிட்டு அதுக்குண்டானதை பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது ஓகே, நல்ல விதமாக திருமணம் ஆகுது. நிறைய பார்க்குறோம், செட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது எளிமையான பரிகாரங்கள் இதை பண்ணினா நிச்சயம் சீக்கிரம் திருமணம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாமா? திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணால் கல்யாணம் ஆகிடும் சார். ஓ, வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல பெரிய பரிகாரம், பிக்கஸ்ட் அதுதான். நீ 108 ஹோமகுண்டம் வச்சு சுயமரா பார்வதி ஹோமம் பண்ணாக்கா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு சுற்றினாலே கிடைச்சிடும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் திருவண்ணாமலையில் காலை நேரத்திலையோ மாலை நேரத்திலையோ இரவு நேரத்திலையோ எப்போவோ நீங்கள் போய் யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ பொண்ணோ பையனோ அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கிரிவலம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஏதாவது தோஷத்தினால டிலே ஆச்சுன்னா அந்த என்ன தோஷமாக இருந்தாலும் அதை அண்ணாமலையார் எடுத்துருவார். அதனால் தனியாக அதுக்கு வேறு எதுவும் பரிகாரம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய பரிகாரம். வெள்ளிக்கிழமை சுற்றினா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒன்று சேஷாதிரி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. மகான் சேஷாதிரி சுவாமிகள் சொன்னதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது என்னுடைய யோசனையோ புதிய கண்டுபிடிப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க மகான்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எந்தெந்த இடத்துல அதை நான் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லுவேன். புரியுது சார். அதில் செவ்வாய்க்கிழமை சுற்றினா கடன் தீரும், சனிக்கிழமை சுற்றினா நவகிரக தோஷம் விலகும், வெள்ளிக்கிழமை சுற்றினா கல்யாணம் ஆகும். இது மூணையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணி அவர் வாழ்ந்த பீரியடில் திருவண்ணாமலையில் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவர்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, நீ செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணு அப்படின்பார், சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், நிற்கவே மாட்டார் அவர். அதே மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை போ மலை சுத்து கல்யாணம் ஆகிடும் அப்படிம்பார். ஒரு வெள்ளிக்கிழமை சுத்தினாலும் ஆகிடுமா? சரி, அவர் வாயிலேருந்து வரும்போது அதுக்கு அவ்வளோ பவர். புரியுது. அதுக்கப்புறம் அந்த திருமணஞ்சேரியில் போய் அந்த கோகிலாம்பாள் கோவிலில் பூஜை பண்ணுறது அதுவும் ரொம்ப கைகண்ட ஒரு இது அது. அதே மாதிரி சார் திருவிடைக்கழி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உடனே கல்யாணம் ஆகும் சார். திருவிடைக்கழின்னு ஒரு ஸ்தலம், அது தரங்கம்பாடி போகிற ரூட்டில் இருக்குது. அதாவது நம்ம இந்த சஷ்டப்த பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு போவோமே, திருக்கடவூர்லேருந்து 6 கிலோமீட்டர். திருக்கடவூரில் அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் ஸ்தலம் அது. அதுலேருந்து 6 கிலோமீட்டர் போனால் திருவிடைக்கழி, திரு இடைக்கழின்னு பேர், திருவிடைக்கழின்னு சேர்த்து சொல்லுவோம். அங்கே முருகன் புறாமரத்தடியில் நடந்தாலாம். அருணகிரிநாதர் சொல்றார், முருகப்பெருமானின் திருவடிக்கு சமமான தலம்ன்றார். அதை சிவபூஜை பண்ணியிருக்கார். புறா மரத்தடியில் சிவபூஜை, முருகன் சிவபூஜை செய்த இடம் திருவிடைக்கழி. அங்கே போய் வேண்டிட்டு வந்தால் அங்கே கல்யாண கோலத்தில் இருக்கார். முருகன் சிவபூஜை பண்ண தலம் அது. எப்போ எதுக்காக சிவபூஜை பண்ணார்னா, அந்த சூரனை சம்ஹாரம் பண்ண உடனே அந்த பாவம் நீங்குவதற்காக, அந்த யுத்தத்தில் நிறைய உயிர் கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பாவம் நீங்குவதற்காக சிவபூஜை பண்ணால் அது எங்கே போய் பண்ணலான்னு அவர் தேடிட்டு வரும்போது இந்த குறாவடி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். குறா மரம்னு ஒரு மரம், திரு குறாவடி ஒரு பாட்டில் வரும் திருப்புகழில், மறுக்குலாவிய அப்படின்னு ஒரு திருப்புகழ். அதில் மறுக்குலாவிய மலரணை உரைவோனே மறுக்குலாவிய அப்படின்னு ஒரு திருப்புகழ். அதில் அந்த திருக்குறாவடி அப்படின்னு அந்த திருக்குறாவடியில் நின்று அங்கே நடந்து அங்கே உட்காந்து அங்கே சிவபூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அப்பேற்பட்ட ஸ்தலமாச்சுன்னு சொல்லி அந்த தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடுறார் திருப்புகழில். அங்கே போனால் கல்யாணம். அற்புதம்.
இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லி நடந்திருக்கு. சிறப்பு. என் பையனை 2ஆவது பையனை நான் அங்கே தான் கூப்பிட்டு போனேன். அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்த உடனே டேய் போயிட்டு வரணுண்டாங்க அப்படின்னேன். ராகு வந்து முருகனை வழிபட்ட தலம் சார். ஓ, அதனால அந்த ராகு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஒன்றும் பெரிய தோஷம்லாம் இல்லை, 7 ராகு ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, ராகு வழிபட்ட தலம், நம்ம ஒரு நல்ல முருகன் கோயிலுக்கு போய், விசேஷமான முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நல்லது தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நானும் என் பையனும் கிளம்பி நேராக போனோம். போயிட்டு திருக்கடையூர்லையும் அபிராமி அமிர்தகடேஸ்வரலாம் தரிசனம் பண்ணிட்டு நேராக இதுக்கு போனோம், திருவிடைக்கழி போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். தரிசனம் பண்ணிட்டு வந்த மறுநாள் ஒரு வரன் வந்தது, அதுதான் முடிஞ்சிட்டு. ஓ சிறப்பு. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பிள்ளைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஒரு பொண்ணு இருக்கா, மியூசிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட பொண்ணு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே கர்நாடிக் மியூசிக்னா. அந்த பொண்ணு வந்து வயலின் டீச்சராக இருக்கா எங்கள் ஸ்கூலில், பார்க்கலாமா அப்படின்னு. நான் முதல்ல கொண்டு வாங்க அதை அப்படி. அப்புறம் அவங்க கொடுத்தாங்க டேட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க, நான் ஜாதகம் போட்டேன். அப்புறமா பார்த்தா ரெண்டும் ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருந்தது. அப்புறம் ப்ரொசீட் பண்ணோம், முடிஞ்சிடுச்சு. இப்போ அவனுக்கு 5 மாசத்துல குழந்தை இருக்கு. சிறப்பு. 5 months ஓல்டு பேபி. அதனால் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களே வந்து பெரும்பாலும் நான் என்னுடைய லைஃப்பில் முயற்சி பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனது தான் சொல்லுவேன். புரியுது சார், புரியுது. அந்த மாதிரி பரிகாரங்களில் ஒன்று திருவிடைக்கழி முருகனை வணங்குறது, இன்னொன்று வெள்ளிக்கிழமையில போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகுது. செவ்வாய்க்கிழமை சுற்றினா கடன் தீரும். கடன் இங்கே சொல்லப்படுறது வெறும் பேங்க் லோனு, அக்கம் பக்கத்தில் கைமாத்து வாங்கின அந்த கடன் இல்லை. ஜென்மம் எடுக்கும்போது என்னெல்லாம் ருணம் கூட வருதோ அது எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. பித்ரு ருணம், தெய்வ ருணம், மனுஷ ருணம், ரிஷி ருணம், இது எல்லாமே வந்து அடைஞ்சிரும். சிறப்பு. இவ்வளவு கடன் நம்ம பிறக்கும்போது கூட வருது. ஆமாம். என்ன பித்ருக்களுக்கு என்னெல்லாம் எத்தனை தலைமுறையில் யார் யார் என்னென்ன செய்யாமல் விட்டாங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செய்வோம். புரியுது. செவ்வாய்க்கிழமை பணம் வந்துடும். ஸோ இந்த பேங்க் லோனு கைமாத்து வாங்கின லோன் அடைச்சிடலாம். அந்த மாதிரி ரிஷிகளுக்கு செய்ய வேண்டியது, கடவுளுக்கு செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, எல்லா கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அந்த செவ்வாய்க்கிழமை கிரிவலம். சிறப்பு சார், சிறப்பு சார். திருமணம் தொடர்பான பெரும்பாலான சந்தேகங்கள், பொதுவாக பரவலாக இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகாக விடை கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகம் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார். கண்டிப்பாக சார். இது எப்படி வாங்குறது சார்? மக்கள் என்கிட்ட தான் கிடைக்குது. உங்ககிட்ட தான் கிடைக்குது. ஆனால் உங்கள் நம்பர் நான் வச்சிருக்கேன். உங்கள் நம்பரு கூகுளில் கிடைக்குது. அதுக்காக யாரும் பெரிய லெவலில் வேண்டாம், எனக்கு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டால் நாங்கள் அனுப்பி வச்சிருவோம். புக்கு விலை 100 ரூபா. அதுக்கு போஸ்டல் சார்ஜ் எவ்வளோ ஆகுதோ, கொரியர் எவ்வளோ ஆகுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நேரில் வந்தால் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். ஓகே. இதில் இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள்ங்கிற அந்த ஒரு வெறும்னு அந்த லிஸ்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. 72 கேட்டகரி மொத்தம். அது போதுமே சார். அதை கையில் வச்சு அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் மேல், அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் ஃபீமேல். எவ்வளோ ஒரு ராசிக்கு 6 வருதா? அந்த மாதிரி ஒரு ராசிக்கு 6 வரும். 12 × 6 72 கேட்டகரி. ஆமாம், அதுக்கு எல்லாத்துக்கும் இதில் இருக்கு. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ இதை பார்த்து முதல் ஸ்டேஜ் நட்சத்திர பொருத்தத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். சூப்பர். ஹரிகேசா மேட்ரிமோனி.com அப்படிங்கிற அந்த என்னுடைய வெப்சைட்ல பதிவு பண்ணாங்கன்னா ஈஸியா கல்யாணம் ஆகும். ஏன் ஈஸியா ஆகும், மற்றெல்லாம் ஈஸியா ஆகாதா அப்படின்னா, உங்களுக்கு எது நட்சத்திர பொறுத்த இருக்கோ அதை மட்டும்தானே நான் கொடுக்குறேன். புரியுது. மற்றவங்க எல்லாம் கொடுப்பாங்க சார், அதை நடத்துறவங்களுக்கு ஜோசியம் தெரியாது. புரியுது. அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸா பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், சார் நான் உங்களுக்கு 25 ஜாதகம் தரேன் அப்படிமா, அப்புறம் 50 ஜாதகம் தரேன், 100 தரேன், 150 தரேன், 250 தரேன், இந்த மாதிரி நம்பர்ல தான் அவங்க போயிட்டு போங்க. அதுல சில ஜாதகங்கள்லாம் திரும்ப 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 மார்க்கெட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத ஜாதகங்கள், அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் 10 கொடுத்தாலும் அந்த 10ல் 5 உங்களுக்கு யூஸ் ஆகும்.
புரியுது சார். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி நட்சத்திர பொருத்தம் உள்ள ஜாதகத்தை கொடுக்குறேன். ரெண்டாவது எங்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தான்னா இந்த தோஷங்களை நான் வந்து டெலீட் பண்ணி எடுத்துருவேன். அதே மாதிரி இன்னொரு கடுமையான தோஷம் சார், சந்திரன் கேது சேர்ந்தாக்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ரொம்ப கடுமையான தோஷம் அது. பித்ருக்கள் சாபம் இருந்தால் மட்டும்தான் சந்திரனும் கேதுவும் சேரும். இந்த ஃபேமிலியில் யாரோ முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையலைன்னு அர்த்தம். ஏதாவது சூசைடு, மர்டர் அந்த மாதிரி இருக்கும். இல்லை யாராவது மிஸ் ஆயிட்டாங்க, அவங்கள பற்றி வேற அபவுட்ஸே தெரியல அப்படின்னா அந்த மாதிரி ஃபேமிலியில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த சந்திரனும் கேதுவும் காம்பினேஷன் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே சந்திரன் கேது இருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னரை சேர்க்கணும். இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு சந்திரன் கேது சேர்ந்துருக்கும். சரி. இன்டர்காஸ்ட் மேரேஜ் சில பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பும், டேட் ஐ காட் மேரிடு, முடிச்சிருத்து, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருத்து அப்படின்னு வந்து சொல்லும். அது வந்து சந்திரன் கேது காம்பினேஷன் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். தவறான முடிவு எடுப்பவர்களுக்கு அந்த கிரக சேர்க்கை இருக்கும். சந்திரன் என்பது மனஸ்காரகன். அவனோட கேது சேர்ந்தான்னா மனசை வந்து ஒரு செகண்ட் அப்படி டப்புன்னு திருப்பி விட்டுரும். இதில் இந்த கேள்வி அவசியமானு தெரியல, ஆனாலும் கேட்குறேன். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து இவருக்கு 2 கல்யாணம் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஏன்னா என்னுடைய நண்பர் போய் ஒரு நண்பரோட ஒய்ஃப் போய் காட்டியிருக்காங்க ஒரு ஜோதிடர்கிட்ட. அவர் பார்த்துட்டு இவருக்கு 2 கல்யாணம் ஆகுமேம்மா, 2 கல்யாணம் ஆயிருக்கணும் இப்பவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து அந்த அம்மா உடனே தொடர்பு கட்டி எடுத்துட்டாங்களா கையில்? சண்டை போட்டு அந்த அம்மா கனடாக்கு போயிடுச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. இல்ல இவர் உட்காந்து மெயில் அனுப்பிட்டே இருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வேறலாம் எதுவும் இல்ல. மாதிரி சொன்னதே தப்பு சார். அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா? முதல்ல இல்ல கண்டுபிடிக்கலாம், அவசியமே இல்லைன்ற. அந்த சொன்ன ஜோசியர் இருக்காரு, அது அவர்கிட்ட வந்து வேணா ஜாதகம் பார்க்க வந்தா என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு பதில் சொன்னோம். அதிலும் அவருடைய மனைவி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா. அந்த அம்மாட்ட போய் ஐயோ இவருக்கு 2 பொண்டாட்டினாக்க அந்த அம்மா வந்து அதை அப்படியே இது பண்ணிருக்காங்க, அப்படியே பிலீவ் பண்ணிருக்காங்க. ஆமா, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, உண்மையில அப்படி நடக்கல. உண்மையிலேயே நடக்கல. 2 கல்யாணம் நடக்கல. இல்ல அதான் சொல்றேன், உண்மையில 2 கல்யாணம் நடக்கல. அவர் நல்ல ஜாலியான பையன், எல்லாரும் கூட நல்லா ஜாலியா பேசுவாரு. அதனால அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்களே அசீவ் பண்ணிட்டு சண்டையை போட்டு கிளம்பி போயிட்டாங்க. நல்லா இருக்கிற ஒரு தம்பதியை பிரிச்ச பாவம் அந்த ஜோசியருக்கு வரும். தப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா நீங்க இப்போ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது இவருக்கு 2 கல்யாண யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அது யோகம் இல்ல சார், ஒரு சின்ன கரெக்ஷன், அது தோஷம். தோஷம். தோஷம் இருந்தாதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பான். யோகா இருந்தா ஒரே கல்யாணத்தோட நின்றுடும். அந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அதெல்லாம் மல்டிபிள் மேரேஜஸ் உண்டுங்கிறது தெரியும், பட் நான் அதை ரிவீல் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் நாட் நெசசரி. அவங்களுடைய கேள்வி வந்து எப்ப பெரிய வேலை கிடைக்கும், சம்பளம் எப்ப நிறைய கிடைக்கும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கல்யாண விஷயத்த சொல்லி தேவையில்லாத ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வச்சு இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கேஸ், அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த திருமணம் நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுறோம். திருமணத்துல போயிட்டே இருக்கும் சார். திருமணத்துல நிறைய இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது ஆரம்பிச்சது திருமணம் ஏன் டிலே ஆகுதுங்கிறதுக்கு காரணத்துல ஆரம்பிச்சோம். ஆமா, அதுக்கு நான் சொன்ன ரீசன் வந்து இவங்க எதிர்பார்க்கிற சம்பளம் இல்லை, எதிர்பார்க்கிற லொகேஷன் இல்லை. இதுதான் மெயின் ரீசனா போயிட்டு இருக்கு. லொகேஷன் அண்ட் சம்பளம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார். அப்புறம் நிறைய பசங்க வந்து யூகேல வேலை கிடைச்சு போறாங்க சார். அயர்லாண்டு அந்த மாதிரிலாம் எங்கெல்லாமோ போறாங்க. யூகேல நிறைய கண்ட்ரீஸ்ல இப்ப வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படுது. நம்ம ஊர்ல இருந்து படிச்சுட்டு போனா அவங்கள ரொம்ப ஒரு புத்திசாலின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. நல்ல மரியாதை இருக்கு இந்தியன்ஸுக்கு. அங்க போய் உட்காந்துட்டா என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. நான் ஒன்னும் அமெரிக்காவில் பண்ணிப்பேன் இல்லை அமெரிக்காவில் பண்ணிப்பேன் கண்டிஷன் போட்டு இங்கேயே உட்காந்துருக்கு. அவங்களுக்கு இந்த 2 இடத்த தவிர வரணும் தெரியல. அதனால வந்து நிறைய பாய்ஸ் வந்து யூகேல செட்டில் ஆனவங்களுக்கு வந்து எட் டு கெட் மேரிட். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்ல நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாகவும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது தொடர்பாகவும் வரக்கூடிய காலங்களில் உங்களை சந்தித்து நாங்கள் பேசுகிறதுக்கு ஆவலாக இருக்கோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.